ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 1 இயர் அப்படின்னு சொல்லுவாங்க 2024 முடிய போகுது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த 1 இயர்க்கான இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருவோம். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பார்ட் தாங்க. இதே மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு 30-40 கொஸ்டின்ஸோட நம்ம பார்க்கலாம். இது 40 கொஸ்டின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ டைப்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ டேரக்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஹூ ஓன் த டைட்டில் ஆஃப் மிஸ் வேர்ல்ட்? ஓகேங்களா? 2024க்கான மிஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானா பிளிசோகோவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி எந்த நாட்டோட பிரஜையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ விச் கண்ட்ரி ஓன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்ட்ரின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கண்ட்ரி வந்து சேஸ் குடியரசுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகேங்களா? சேஸ் குடியரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சேர்ந்தவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் ஹோஸ்ட் பண்ணாங்க? ஓகேங்களா? எந்த நாடு ஹோஸ்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ண நாடு எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது எதுனா இந்தியாவில தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? இந்தியாவில் பர்டிகுலராக எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது மும்பையில தான் நடந்துச்சு. ஓகேங்களா? மும்பையில தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ரன்னர் அப் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனன் நாட்டு வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஜெயிச்சவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா சேஸ் குடியரசு. ஓகேங்களா? அதே மாதிரி ரன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா லெபனன். யார் ஹோஸ்ட் பண்ணான்னு கேட்டாங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? ஸோ இது எப்படி வேணா உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். அப்படிதான் நம்ம இது பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா அது எம்சிக்யூ, அதோட கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்துணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். விச் ஃபிலிம் ஓன் த பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் அட் ஆஸ்கார் 2024? ஓகேங்களா? 2024க்கான பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு எந்த ஃபிலிம் வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஏமர் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனாவது அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 96வது ஆஸ்கர் அவார்டு. ஓகேங்களா? 96வது ஆஸ்கர் அவார்டு தாங்க இது. ஓகேங்களா? 96வது ஆஸ்கர் அவார்டு. ஸோ இதுதான் 2024க்கான பெஸ்ட் ஆக்டர் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா இந்த படத்துக்கான சிலன் மர்ஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் தான் வாங்கியிருப்பார். ஓகேங்களா? சிலன் மர்ஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்சன் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? பெஸ்ட் ஃபிலிமும் இதான் வாங்கியிருப்பாங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு, ஓகேங்களா, நடிகைக்கான அவார்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா எம்மா ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி தான் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? எம்மா ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி தான் வந்திருப்பாங்க. என்ன படத்துக்காக அப்படின்னா புவர் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துக்காக வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை சர்வீஸ் காமன் டிஃபென்ஸ் ஸ்டேஷன் ஹஸ் பீன் பில்ட் இன் விச் சிட்டி? ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஃபென்ஸ் இருக்கு. அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டிஃபென்ஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான பொதுவான ஒரு ஸ்டேஷன், ஓகேங்களா, பொதுவான டிஃபென்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துல உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மும்பைல தான் அது உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? மும்பைல தான் உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மிக்கான ஒரு ஸ்டேஷனாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஆர்மிக்காக ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அதே மாதிரி நேவிக்காக ஒரு ஸ்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஏர்ஃபோர்ஸ்க்காகவும் ஒரு ஸ்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 3க்கும் காமனான ஸ்டேஷன் தான் மும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகேங்களா? ஷெம்போன் பழங்குடியின சமீபத்து செய்திகள் முதன்மைக்கான எந்த பகுதியில் வசிக்கிறார்கள்? ஓகேங்களா? ஸோ இந்த ஷெம்போன் அப்படின்னு சொல்லி பழங்குடியினர் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டா இந்த நியூஸ்ல வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க நியூஸ்ல வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பழங்குடியினர் முதல் முறையா லோக்சபா எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எந்த ஐலாண்ட்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனு, ஓகேங்களா, பேங்கிங் எக்ஸாமினேஷனு, அதே மாதிரி ரயில்வேஸ் எக்ஸாமினேஷன்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எதிர்பார்க்கப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரைபல்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா எஸ்எஸ்சில இருந்து கண்டிப்பா ட்ரைப்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க எந்த ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, ஓகேங்களா, கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவங்க எதுக்காக நியூஸ்ல வந்திருப்பாங்க அப்படின்னா டு ஃபர்ஸ்ட் டைம் கேஸ்ட் த ஓட் இன் லோக்சபா எலெக்ஷன். ஓகேங்களா? லோக்சபா எலெக்ஷன்ல முதல் முறையா ஓட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பாப்புலேஷன் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2011 சென்சஸ் படி இவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 229 பேர் தான் இருக்காங்க டோட்டலாவே. ஓகேங்களா? டோட்டலாவே 229 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஐலாண்ட் கேட்டாங்கன்னா கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். The word first home shaped temple inaugurated in which state? ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்துருப்போம். அதே மாதிரி இதே கான்செப்டில் நம்ம இன்னொரு வாட்டி பார்க்க போகிறோம்.
வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையா இந்த ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்தி வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தி வார்த்தை மாதிரி ஒரு கோயில் ஒன்று கட்டியிருப்பாங்க ஓகேங்களா. இந்த கோயில் ஒன்று கட்டியிருப்பாங்க, அது எந்த இடத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராஜஸ்தான்ல தான் அதை கட்டியிருப்பாங்க ஓகேங்களா. ராஜஸ்தான்ல பர்டிகுலரா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ராஜஸ்தான்ல பாலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குங்க ஓகேங்களா. பாலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு. அங்கதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓம் ஷேப்ல உங்களுக்கு கோயில் கட்டியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா. கோயிலோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஓம் அக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கோயிலோட பேர். ஓம் அக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கோயிலோட பேர் ஓகேங்களா. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்ட்னு சொல்லி கேட்கலாம். டிராவிடா ஸ்டைலா, நகரா ஸ்டைலா, இல்லை வெசரா ஸ்டைலா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது என்ன ஸ்டைல்னா நகரா ஸ்டைல தான் இது கட்டியிருப்பாங்க ஓகேங்களா. நகரா ஸ்டைல தான் இதை கட்டியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுவும் நீங்க நோட் பண்ணிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஓகேங்களா. ஸோ எந்த இடம் கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் மிலிட்டரி ஸ்பெண்டிங் இன் 2023 ஓகேங்களா. அதாவது 2023க்கான உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்டரியில அதிகமான செலவு பண்றதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4 ஓகேங்களா. 4th பிளேஸ்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அதிகமான டிஃபென்ஸ்க்காக அதிகமான செலவு பண்ற நாடு எது அப்படின்னா USA ஓகேங்களா. ரெண்டாவதா இருக்கிற நாடு சைனா. மூணாவதா இருக்கிற நாடு பாத்தீங்கன்னா ரஷ்யா ஓகேங்களா. நாலாவதா இருக்கிற நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா ஓகேங்களா. ஸோ இந்தியா எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு கேட்கலாம். $83.6 பில்லியன் செலவு பண்றோம் ஓகேங்களா. $83.6 பில்லியன் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். ரீசென்ட்லி இந்தியா டெலிவர்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பிரம்மோஸ் மிசைல் டு விச் கண்ட்ரி ஓகேங்களா. எந்த நாடுக்கு நம்ம பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல் வந்து நம்ம டெலிவரி பண்ணோம் ஓகேங்களா. ஸோ எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பிலிப்பைன்ஸ் ஓகேங்களா. ஆப்ஷன் டி பிலிப்பைன்ஸ் ஓகேங்களா. பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கலாம். ஸோ எந்தெந்த நாடு சேர்ந்து இந்த பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தான் இந்த பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை உருவாக்கி இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்ல நாட்டுக்கு எவ்வளவுக்கு வித்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 375 மில்லியன் டாலர்ஸ்க்கு நம்ம அதை வித்திருப்போம் ஓகேங்களா. 375 மில்லியன் டாலர்ஸ்க்கு அதை நம்ம வித்திருப்போம் ஓகேங்களா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது இப்போ பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் குரூசைல் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. வேர்ல்டு லெவல்லே மிக வேகமா போகக்கூடிய ஒரு குரூசைல் மிசைல் அப்படின்னா அது பிரம்மோஸ் ஓகேங்களா. வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் குரூசைல் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா இந்த பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். The Global Hepatitis Report 2024 recently released by which organization ஓகேங்களா. எந்த அமைப்பால் 2024க்கான ஓகேங்களா குளோபல் ஹெப்படைட்டிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எந்த அமைப்பு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா WHO அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. WHO அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ இதுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்காக 1.3 மில்லியன்ஸ் பீப்புள் வந்து இறந்து போறாங்க ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் மக்கள் வந்து இறந்து போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஹெப்படைட்டிஸ்ல இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2nd ரேங்க்ல இருக்கு ஓகேங்களா. இந்தியாவோட ரேங்க் 2nd ரேங்க்ல இருக்கும் ஓகேங்களா. 2nd ரேங்க் ஓகேங்களா. ஸோ இதுல ஹெப்படைட்டிஸ்ல இந்தியா எந்த ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹெப்படைட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் வந்து 2ல இருக்கு ஓகேங்களா. ஹெப்படைட்டிஸ் பி உங்களை ஹெப்படைட்டிஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கேட்டகரிஸ் இருக்கு ஓகேங்களா. ஹெப்படைட்டிஸ்ல ABCDE அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 5 கேட்டகரியில் இருக்கு. அது ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சில பாத்தீங்க அப்படின்னா இந்தியா 2nd ரேங்க்ல இருக்குங்க ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். ஸ்விட்டி போர்ட் ஓகேங்களா. ஸ்விட்வி போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா எந்த நாடுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி மியான்மர்ல தான் இந்த ஸ்விட்டி போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குங்களா. இந்த ஸ்விட்டி போர்ட் நியூஸ்ல வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்டையராகவே இந்த ஓகேங்களா என்டையராகவே இந்த துறைமுகம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தாங்க கட்டி கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த இந்தியா தான் நம்ம இந்த ஸ்விட்டி போர்ட் அப்படிங்கிறது கட்டி கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த கடல் தாண்டி ஓகேங்களா கடல் தாண்டி வேற எங்கெல்லாம் நம்ம இந்த துறைமுகம் கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்கலாம்.
அது நம்ம ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். சாபர் போர்ட்டும் அப்படிங்கிறது நம்ம இந்தியா வந்து கட்டி கொடுத்துருக்கோம். இது ஈரானுக்கு கட்டி கொடுத்தோம். இதே மாதிரி ரெண்டாவதா இப்ப யாருக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியான்மருக்கு தான் கட்டி கொடுக்கணும். அதுதான் இந்த ஸ்விட்டி போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். Who has been appointed as chairman of 16th Finance Commission? ஓகேங்களா? 16வது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு யார் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யார் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அரவிந்த் பனகாரியா. நம்மளுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா அதை பத்தி ஒரு ஆர்டிகல்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? பாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு இருக்கு இல்லையா, அதுல ஆர்டிகிள் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 280. ஆர்டிகிள் 280 பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகிள். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது யாரு வந்து எப்பயுமே உருவாக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் இதை உருவாக்குவாங்க. ஓகேங்களா? பிரசிடென்ட் தான் இதை உருவாக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது 5 வருடங்களுக்கு ஒரு வாட்டி அவர் அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இது எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதோட காம்போசிஷன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேர்மன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஒரு சேர்மன் இருக்கணும். அதோட சேர்த்து 4 பேர் மெம்பரா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 280 யார் உருவாக்குவாங்க கேட்டாங்கன்னா பிரசிடென்ட் உருவாக்குவாங்க. மொத்தமாக எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 பேர். அதில் ஒரு சேர்மன், மொத்தமாக 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்ப 16வது ஃபினான்ஸ் கமிஷனுக்கு யார் ஹெட்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். Who has launched the India's first gene therapy for the cancer? ஓகேங்களா? கேன்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முதல் முறையா ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய யார் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யார் லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. நம்ம பிரசிடெண்டா இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ஐஐடி பாம்பேல உருவாக்கி இருப்பாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐஐடி பாம்பேல அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ட்ரீட்மெண்ட்டுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கார் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த தெரப்பிக்கான நேம். ஓகேங்களா? இதுதான் இந்தியாவிலே முதல் முறையா ஜீன் தெரப்பி. ஓகேங்களா? கேன்சர் செல்ஸ்க்காக கிரியேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சொந்தமான டி செல்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மறுபடியும் பாடியில இன்ஜெக்ட் பண்ண மூலியமா அது கேன்சர் க்யூர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் ஜீன் தெரப்பி ஃபார் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். when is the national panchayat day celebrated? ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் நேஷனல் பஞ்சாயத்து டே அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம். ஓகேங்களா? ஸோ இந்த வருடத்துக்கான கருப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீம் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு தீம் கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் பஞ்சாயத். ஓகேங்களா? சஸ்டைனபிள் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தீம். ஓகேங்களா? ஸோ சஸ்டைனபிள் பஞ்சாயத் பில்டிங் healthy, water sufficient, clean and green village. Clean and green village. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துக்கான தீம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். Which institution is planning to set up the Digital India Trust Agency to check illegal loan apps? ஓகேங்களா? ஸோ இல்லீகலான லோன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அது செக் பண்ணுறதுக்காக எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சி. ஓகேங்களா? டிஜிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்கலாம். DIGITA. ஓகேங்களா? டிஜிட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி RBI தான் இதை உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு காம்பேக்ட் சைபர் கிரைம், டு காம்பேட் சைபர் ரிலேட்டடான உங்களுக்கு கிரைம்ஸ் ரிலேட்டடா உருவாக்கப்பட்டது தான் இந்த டிஜிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப். ஓகேங்களா? ஸோ அடுத்து போயிடலாம். when is the world malaria day celebrated? ஓகேங்களா? வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலேரியா அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 25th ஏப்ரல். ஓகேங்களா? ஸோ 25th ஏப்ரல். ஓகேங்களா? ஸோ இது காஸ் பண்ணுறதுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மோடியம் பாராசைட். ஓகேங்களா? பிளாஸ்மோடியம் பாராசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலியமாக தான் இது பரவுது. ஓகேங்களா? பாராசைட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி
பரவும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஃபீமேல் அனோஃபிலிஸ் மஸ்கிட்டோஸ் அப்படிங்களா, இதுதான் இது பரவுது. ஓகேங்களா. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலேரியா அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டார்கெட்டட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. எந்த வருடத்துக்குள்ள இந்த மலேரியா அப்படிங்கிறத ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா 2030க்குள்ள. ஓகேங்களா. ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 2030க்குள்ள இது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருப்பாங்க. டே என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா 25 ஏப்ரலுங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான தீம்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. கருப்பொருள் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எதுக்கான கருப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா accelerating the fight against malaria for more equitable world. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வருடத்துக்கான கருப்பொருள். ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். which airport became the 14th airport in India to launch the Digi Yatra system. ஓகேங்களா. எந்த ஏர்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14வது ஏர்போர்ட்டா ஜாயின்ட் ஆயிருக்கும். எதுலனா டிஜிட்டல் யாத்ரா சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஓகேங்களா. ஸோ எந்த ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஓகேங்களா. மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். ஸோ இது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவா. ஓகேங்களா. கோவா தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த டிஜிட் யாத்ரா சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யார் லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது என்ன சார் டிஜி யாத்ரா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. பேசஞ்சர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஃபேஸ் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசஞ்சரோட ஃபேஷியல் ரெகனைசேஷனை வச்சு அவங்கள வெரிஃபை பண்ணுறது தான் இந்த டிஜி யாத்ரா சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்கலாம், ஃபேஷியல் ரெகனைசேஷனுக்காக. ஓகேங்களா. ஃபேஷியல் ரெகனைசேஷனுக்காக. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். India's first multi-purpose green hydrogen pilot project inaugurated in which state? ஓகேங்களா. எந்த ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியால முதல் முறையா பாத்தீங்க அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இமாச்சல பிரதேஷ். ஓகேங்களா. இமாச்சல பிரதேஷ் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. இந்தியால முதல் முறையா இப்பதான் லான்ச் பண்ணிருப்பாங்க. இது எங்க இனாகிரேட்டட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பவர் ஸ்டேஷன் சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. நாத்தாப் ஜாக். ஓகேங்களா. நாத்தாப் சக்கரி ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி இந்த கிரீன் ஹைட்ரஜனோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 14 கிலோகிராம். ஓகேங்களா. பெர் டே. பெர் டே. ஓகேங்களா. ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 14 கிலோகிராம் அளவுக்கு நம்ம கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடலாம். Who won the largest sportsman of the year 2024? 2024க்கான ஸ்போர்ட்ஸ்மேன் அவார்டை வந்து யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நோவாக் டிஜோவிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்சன் தான் வாங்கியிருப்பாங்க. நோவாக் டிஜோவிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் வாங்கியிருப்பாரு. இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்பு கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு இப்படி தாங்க கேள்வி கேட்பாங்க. இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இவர் எந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்னிஸ். ஓகேங்களா. டென்னிஸ்ல தான் இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஆண்களுக்கான பிரிவுல இவர் வாங்கியிருப்பார். அதே மாதிரி பெண்களுக்கான பிரிவுல யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா பெண்களுக்கான பிரிவுல அட்டியானா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி வாங்கியிருப்பாங்க. அட்டியானா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி தான் இதை வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க எந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். ஃபுட்பால். ஃபுட்பாலுக்காக இவர் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடலாம். Which country became the first country to roll out the new meaning dish vaccines? ஓகேங்களா. அதாவது மூளை காய்ச்சலுக்காக முதல் முறையா பாத்தீங்க அப்படின்னா எந்த நாடு தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எந்த நாடு தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நைஜீரியா. நைஜீரியா தான் பாத்தீங்கன்னா மூளை காய்ச்சலுக்காக தடுப்பூசியை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேக்சினோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த வேக்சினோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MEN5CV. MEN5CV தான் இதை வந்து இதுக்கான பேர். ஓகேங்களா. ஸோ இதை வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. WHO இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த மூளை காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப். ஓகேங்களா. இதுவும் நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிரெயின் and spinal cord.
ஓகேங்களா. ஸோ இதனால தான் இந்த மூளைக்காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருது. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஹைபிரிட் பிட்ச் ஹஸ் பீன் அன்வீல்டு இன் விச் ஸ்டேட்? ஓகேங்களா. இந்தியாவில் முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிரிட் பிட்ச், ஓகேங்களா, ஸோ அப்படிங்கிற எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா இமாச்சல பிரதேஷ். ஓகேங்களா. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த ஃபர்ஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இது இமாச்சல பிரதேஷ்ல எந்த இடத்துல சொல்லி கேட்கலாம். ஸோ எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மசாலா. ஓகேங்களா. தர்மசாலா அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. தர்மசாலா அப்படின்னு சொல்லுது. அது என்ன சார் ஹைபிரிட் பிட்ச் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. நேச்சுரலா இருக்கும். ஓகேங்களா. நேச்சுரலா ஆர்கானிக்கா டர்ஃப் ஒன்று உருவாக்கி அது மேல பாலிமர் ஃபைபர் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. நேச்சுரலாகவும் இருக்கும், அதே மாதிரி நேச்சுரல் டர்ஃபாகவும் இருக்கும். ஓகேங்களா. நேச்சுரலா புல் இருக்கு இல்லையா, அதுவாகவும் இருக்கும். அதோட சேர்த்து பாலிமர் ஃபைபரும் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் ஹைபிரிட் பிட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஹைபிரிட் பிட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த இடம் கேட்டாங்கன்னா இமாச்சல பிரதேஷ். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடலாம். Who is the author of the book titled Knife? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. ஏன்னா ஒரு இஷ்யூவே நடந்துச்சு. ஓகேங்களா. இந்த நைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சல்மான் ருஷிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்சன் தான் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் நைஃப்ங்கிற புத்தகம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். Which country became the 32nd member of the NATO? நாட்டோல இணைந்த 32வது நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த நாடு இணைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்வீடன். ஓகேங்களா. ஆப்ஷன் சி ஸ்வீடன் தான் அது இணைஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நாட்டோ அப்படின்னு வரும்போது அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. நாட்டோங்கிறதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக், ஓகேங்களா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் நாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் லார்ஜஸ்ட் மிலிட்டரி அலையன்ஸ். ஓகேங்களா. ஒரு நாடு மேலே நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாட்டோவில் இருக்க எல்லா நாடு மேலேயும் நீங்கள் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி எல்லா நாடும் போருக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஸோ அதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் மிலிட்ரி அலையன்ஸ் அப்படிங்கிறது வச்சிருக்கும். ஓகேங்களா. மிலிட்ரி அலையன்ஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா. மிலிட்டரி அலையன்ஸ் இருக்கும். இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 1949 இது உருவாக்கியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க அப்படின்னா பெல்ஜியம்ல இருக்கும். ஓகேங்களா. பெல்ஜியம்ல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா. அதில் 32வது நாடா இணைஞ்சது தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்வீடன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 31வது நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபின்லாந்து. ஓகேங்களா. 31வது நாடு ஃபின்லாந்து. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். Which team has won the Ranji Trophy 2024? ஓகேங்களா. 2024க்கான ரஞ்சி ட்ராஃபி எந்த டீம் வந்து கைப்பற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மும்பை டீம் தான் அது கைப்பற்றிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ இந்த டோர்னமெண்ட் ரஞ்சி ட்ராஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் சாம்பியன் அப்படின்னா மும்பை வாங்கியிருப்பாங்க. ரன்னர் அப் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா பிபர்தரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ரன்னர் அப். ஓகேங்களா. ரன்னர் அப் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ இது நோட் பண்ணிக்கங்க. ரஞ்சி ட்ராஃபி ரொம்பவே இம்பார்ட்டன்டான ட்ராஃபிங்க. ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடலாம். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்? ஓகேங்களா. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 108. ஓகேங்களா. ஆப்ஷன் சி 108 தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 193 நாடு எடுத்து சர்வே பண்ணியிருப்பாங்க. அதில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 108வது ரேங்க்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ டாப் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்மார்க் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா டென்மார்க் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே தான் செகண்ட் இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா UNDP தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. UNDP தான் இதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடலாம். Recently PM Modi announced how many astronauts for the Gaganyaan mission? Gaganyaan அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக ஒரு ஹியூமன், ஓகேங்களா, இந்தியாவிலேருந்து ஸ்பேஸ் மிஷனுக்காக ஹியூமனை அனுப்புறது இந்த ககன்யான் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இதில் எத்தனை பேர் வந்து ஸ்பேஸுக்கு போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பேர் போக போகிறாங்க. ஓகேங்களா. 4 பேர் போக போகிறாங்க. அது 4 பேரோட பேர் எழுதி போடுறேன். அதுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. பி பாலகிருஷ்ணா, பி பாலகிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனு. அடுத்து அஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனு. அஜித் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். அடுத்து பிரதாப். அடுத்து பிரதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். 4வது பார்த்தீங்க அப்படின்னா சுக்லா அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ஓகேங்களா.
சுக்லா அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் போயிருப்பாங்களா. ஸோ இதுல விங் கமாண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்லா. ஓகேங்களா, சுக்லா தான் பாத்தீங்கன்னா விங் கமாண்டரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இந்த 4 பர்சனோட பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரோபோட் அனுப்பணும். அந்த ரோபோட்டோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கலாம். வியாம் மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ரோபோட்டோட பேர். வியாம் மித்ரா அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இது எப்போ நம்ம லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 நம்ம லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். விச் கண்ட்ரி சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் இஸ்ரோ டு சப்போர்ட் த ககன்யான் மிஷன். ஓகேங்களா. இந்த ககன்யான் மிஷனோட பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாடோட சேர்ந்து நம்ம இஸ்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேங்களா. ஆஸ்திரேலியா நாடுக்குள்ள தான் நம்ம அதை ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். Who developed the India's second private rocket? இந்தியாவோட செகண்ட் பிரைவேட் ராக்கெட்டை யார் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியார் அமைப்பு. ஓகேங்களா. ஸோ யார் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிகுல் காஸ்மோஸ். ஓகேங்களா. அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிறது தான் அந்த 2வது உருவாக்கப்பட்ட பிரைவேட். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட பிரைவேட் ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் எஸ். ஓகேங்களா. விக்ரம் எஸ் அப்படிங்கிறத உருவாக்கப்பட்டிருக்கும். இது யார் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ். ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் தான் இதை உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா. இப்ப 2வது உருவாக்கப்பட்ட இந்த அக்னிகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கம்பெனி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா SORD சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர். ஓகேங்களா. ஸோ இது எங்க உருவாக்கி இருக்காங்க, எங்க ஸ்டேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருந்திருக்கும். ஓகேங்களா. இது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இருக்கு சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிறது கம்பெனி பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடலாம். Who has been honored with the சரஸ்வதி சம்மான் 2023? 2023க்கான சரஸ்வதி சம்மான் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ யார் வின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபா வர்மா அப்படின்னு சொல்லி இப்போது தான் வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா. இது 33வது சரஸ்வதி அவார்டுங்க. ஓகேங்களா. 33வது சரஸ்வதி சம்மான் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் வாங்கியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இது யார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா KK பிர்லா ஃபவுண்டேஷன் தான் இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. பிர்லா ஃபவுண்டேஷன் தான் இதை கொடுப்பாங்க எப்பயுமே. ஓகேங்களா. பிர்லா ஃபவுண்டேஷன் தான் இதை கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஃபவுண்டேஷன் தான் இதை கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பிரபா வர்மா அப்படின்னு சொல்ற இந்த பர்சன் பாத்தீங்கன்னா எந்த மொழியில இவர் வாங்கியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாள மொழிக்காக இவர் வாங்கியிருப்பாருங்க. ஓகேங்களா. மலையாள மொழி எழுத்தாளராகவும் இருந்திருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இவர் எழுதின புக்கோட பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரௌத்ர சௌக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த புக்கோட பேர் பாத்தீங்க அப்படின்னா ரௌத்ர சத்விகம். சத்விகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த புக்கோட பேரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த சரஸ்வதி சம்மான் அவார்டு யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் த சரஸ்வதி சம்மான் அவார்டு பாத்தீங்க அப்படின்னா ஹரிவனாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் தான் வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா. ஹரிவனாஷ். ஓகேங்களா. இந்த பர்சன் தான் அது வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் த இந்தியா இன் குளோபல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா. 2022க்கான குளோபல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 134. ஓகேங்களா. ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 193 நாடு எடுத்து சர்வே பண்ணியிருப்பாங்க. அதுல இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்கன்னா 134வது ரேங்க்ல இருக்கும். ஓகேங்களா. இந்தியா 134. ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கும். ஓகேங்களா. சுவிட்சர்லாந்து தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கும். செகண்ட் ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா நார்வே இருக்கும். ஓகேங்களா. செகண்ட் ரேங்க் நார்வே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா UNDP அப்படின்னு சொல்லக்கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ரிப்போர்ட் பேர் என்னன்னு சொல்லி வந்திருக்கும் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. HDI இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. HDI ரிப்போர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிப்போர்ட்ல தான் வந்திருக்கும். இதோட இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இண்டிகேட்டர்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன், இன்கம் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சுதான் அவங்க ரேங்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடலாம். Who has been appointed as the Election Commission of India? இந்தியாக்கான எலெக்ஷன் கமிஷனர் இந்திய தேர்தல் ஆணையராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. போத் A and B தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. போத் A and B தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. இவங்க தான் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனரா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா.
நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ராஜீவ் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25வது பாத்தீங்கன்னா ஸோ எலெக்ஷன் கமிஷனர் பாத்தீங்க அப்படின்னா 25வது எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ராஜீவ் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் தான் இருந்திருப்பாருங்களா, ராஜீவ் குமார். ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 324. ஓகேங்களா, ஆர்டிகல் 324 தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதுல மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 3 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க அண்ட் 2 துணை எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 2 அதர் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. இதுக்கான டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா 6 வருடம் இருக்கும். ஓகேங்களா, 6 வருடம் அல்லது 65 வயது வரைக்கும் அவங்க இருக்கலாம். ஓகேங்களா, இதுக்கான டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா 6 வருடம் அல்லது 65 வயது. இதை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பாயிண்ட் பண்றதுக்கான அதிகாரம் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் இருந்திருப்பாங்களா. ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யார் அப்படின்னா சுகுமார் சென். ஓகேங்களா, சுகுமார் சென். ஓகேங்களா, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். நயாப் சிங் சைனி எந்த மாநிலத்தின் முதல்வர் ஆனார்? ஸோ எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடந்துச்சு இல்லையா. ஸோ எலெக்ஷனை பத்தி சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் இப்பதான் நம்ம பார்த்திருந்தோம். எலெக்ஷன் கமிஷன் இப்ப சொல்லக்கூடியது 324 அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுபடி பாத்தீங்க அப்படின்னா அவங்க எலெக்ஷன் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வைக்கணுங்கிற அதிகாரம். ஸோ அதுல ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஆனவர் தான் இந்த நயாப் சிங் சைனி அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். இவர் எந்த ஸ்டேட்டோட சிஎம் ஆயிருப்பாரு அப்படின்னா ஹரியானா ஸ்டேட்டோட சிஎம் ஆயிருப்பாரு. ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி சொல்லக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பார்ட் 6 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 153ல இருந்து உங்களுக்கு 167 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 153ல இருந்து 167 வரைக்கும் இதுல இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் சீஃப் மினிஸ்டர் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 163 கிளாஸ் 1. ஓகேங்களா, 163 பாத்தீங்க அப்படின்னா சிஎம் பத்தி சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் வித் ஓகேங்களா ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ், ரொம்ப முக்கியங்க. ஆர்டிகல்ஸ் ரொம்பவே முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். செல்லா டனல் ஹஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் இன் விச் ஸ்டேட்? ஓகேங்களா, செல்லா டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ எந்த ஸ்டேட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசத்துல அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுல எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான வெதர் கனெக்டிவிட்டியும் இதுல இருக்கணும். ஓகேங்களா, அந்த செல்லா டனல்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான வெதர் கனெக்டிவிட்டிக்காக உருவாக்கப்பட்டதான். இது எங்கிருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போகுதுங்க. அசாம் டு அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல பிரதேஷ்ல இது கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 825 கோடி. 825 கோடி இதோட காஸ்ட். ஓகேங்களா, இது யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா BRO அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதை கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போயிடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் த உன்னதி ஸ்கீம்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப். ஓகேங்களா, இந்த உன்னதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோட வளர்ச்சி மூலியமா இண்டஸ்ட்ரியோட குரோத்துக்காக தான் இதை உருவாக்கியிருப்பாங்க. இந்த உன்னதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உத்தர் பூர்வா டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தர் பூர்வா டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த உன்னதி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருந்து நம்மளுக்கு எப்படி வேணா கேட்கலாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, இது பர்டிகுலரா எந்த இடத்துக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்காக இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்காக இது லான்ச் பண்ணியிருப்பாங்களா. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்காக வந்தது. அடுத்த கேள்வி போயிடலாம். ரீசென்ட்லி ஹூ ஹஸ் லான்ச் த அதித்தி ஸ்கீம்? ஓகேங்களா, அதித்தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இது யார் லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் தான் இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது எதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜியை வந்து இன்னோவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசா வெப்பன்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த அதித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போயிடலாம்.
வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வேதிக் கிளாக் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் ஸ்டேட்? ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேள்விங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வி இந்த செஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியோட உங்களுக்கு முடியுதுங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க தாராளமா இது கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு செஷன் நம்ம அது இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் நம்ம கொண்டு போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க அட்டாச் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.